Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபினா கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி. இந்த கடலைக்கறி எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கருப்பு கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 8 விசில் விட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடலைக்கறி ரெசிபியை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை முடி தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர், நட்மெக் 1 பிஞ்ச், 1 இன்ச் அளவு பட்டை, ஒரு 5 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதெல்லாம் தான் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 by 1 ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்காயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது மிதமான தீயில வச்சுக்கோங்க, அதாவது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த தேங்காய் நல்லா நிறம் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா நிறம் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற விட்டுடலாம். இந்த அளவுக்கு நிறம் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்து ஆற விடணும். இப்போது மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சோம்பு, பட்டை, லவங்கம் இதை நான் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கிறேன். இது வறுப்பட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் இதை நான் அந்த கடாய் சூட்டுலேயே கலரி விட்டுக்கிறேன். ஏன்னா இது பவுடராக இருக்கிறதுனால தீயில நீங்கள் வதக்குனீங்கன்னா தீஞ்சு போயிடும், கரிஞ்சு போயிடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் இருக்கிற சூட்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் நட்மெக்கை துருவி ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த நட்மெக்கோட வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நீங்கள் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி. 1 பிஞ்ச் அளவு போட்டுக்கணும். இப்போ எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த தேங்காயும் அந்த கடாயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. நல்ல பேஸ்ட் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கடலைக்கறியை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணது, 2 க்ரீன் சில்லி கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஸ்டர்ட், 2 கொத்து கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், 1 டம்ளர் கோகோனட் மில்க். இதெல்லாம் தான் இந்த கடலைக்கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த மஸ்டர்ட் நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பியூரியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டொமேட்டோ நல்லா வதங்கி இதோட ராஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளியில் இருக்கிற ராஸ்மெல் எல்லாம் போயிட்டு இந்த ஆனியன் கூடயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூடயும் நல்லா சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக மாறி இருக்கு. இந்த அளவு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த கடலைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கடலையை வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம். அதனால இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ நம்மளோட கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. நான் ஒரு 8 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வருது. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சிருந்த கடலையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் இந்த கடலை உள்ள இறங்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க விட வேணாம். அது ஒன்றா சேர்ந்து சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதில் கடலை வேக வச்ச தண்ணியை தேவையான அளவு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது கார்னிஷிங்க்கு நான் 2 கொத்து கருவேப்பிலை மேலே தூவி இருக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கேரளாவில் கடலைக்கறியை புட்டு கூட வச்சு சாப்பிடுவாங்க. நான் மதியானம் லஞ்சுக்கு செய்யறதுனால வீட் பாலோட இந்த கடலைக்கறியை சர்வ் பண்ணுறேன். இந்த வீட் பால் சாப்பிடும்போது நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கிரேவி மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ரெண்டத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு வெரி டேஸ்டியான ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.